ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் KMDK மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் 60க்கும் மேற்பட்ட புதிய முகங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக நேரடியாக 164 இடங்களில் களம் காண்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை நாளை மார்ச் 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியிடுகிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். 2026ஆம் ஆண்டிற்கான IPL தொடர் இன்று தொடக்கம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் RCB, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதல். மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் இத்தொடரில் மொத்தமுள்ள 10 அணிகளும் தலா 14 போட்டிகளில் விளையாடுகின்றன. சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு உள்ளிட்ட 13 மைதானங்களில் மொத்தம் 70 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்தியா மற்றும் சீனாவின் அசாத்திய வளர்ச்சி என்பது அந்தந்த நாடுகளின் கடின உழைப்பால் வந்ததே தவிர மற்றவர்களின் தயவால் இல்லை என கூறி அமெரிக்காவை கண்டித்த சீனாவின் வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவியது தவறு என்றும் அந்த தவறை இந்தியா விஷயத்தில் செய்ய மாட்டோம் என்றும் அமெரிக்க துணை வெளியுறவு அமைச்சர் கிறிஸ்டோபர் பேசியதற்கு சீன தூதர் ஷூ பெய்ங்ஹாங் கடும் எதிர்ப்பு. உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலை உயர்வை தடுக்க பெட்ரோல் ஏற்றுமதிக்கு ஏப்ரல் 1 முதல் 4 மாதங்களுக்கு தடை விதித்து ரஷ்ய அரசு அதிரடி உத்தரவு. மத்திய கிழக்கு போர்ச்சூழல் சுத்திகரிப்பு நிலையங்களின் பராமரிப்பு பணிகள், எண்ணெய் சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. PS5 மற்றும் PS5 Pro கேமிங் கன்சோல்களின் விலையை அதிகபட்சமாக சுமார் ரூபாய் 20,000 வரை உயர்த்தி சோனி நிறுவனம் அதிரடி. அமெரிக்காவில் பிளேஸ்டேஷன் 5 $500 $700க்கும், பிளேஸ்டேஷன் Pro $700 $900க்கும் உயர்ந்துள்ளது. விரைவில் இந்தியாவிலும் இந்த விலை மாற்றம் நடைமுறைக்கு வரும் என தகவல். இத்தாலியிலிருந்து போலந்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 12 டன் எடையுள்ள கிட்கேட் சாக்லேட்டுகள் திருட்டு. இச்சம்பவத்தை உறுதி செய்துள்ள நெஸ்லே நிறுவனம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட சாக்லேட் வகையுடன் மாயமான லாரியை தேடும் பணியில் போலந்து அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரான் சுப்ரீம் தலைவர் மொஜ்தபா காமினி முழு உடல் நலத்துடன் உள்ளதாக ஐநாவுக்கான ஈரான் பிரதிநிதி அலி பக்ரைனி தகவல். தற்போதைய பதற்றமான சூழலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியில் வருவதை தவிர்ப்பதாகவும் தகவல். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.